இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் குழந்தைகளுக்கான சட்டமும் உரிமைகளும் பற்றி ஒரு அழகான தலைப்பை எடுத்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்து தெரியாமல் செய்கிற சிறு சிறு தவறுகள் அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குது. இதெல்லாம் தவறா அப்படின்னு தெரியாமல் நிறைய குழந்தைகள் இருப்பது, அதுவும் தாண்டி அவர்களை பாதுகாக்கிற சட்டங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த நீதித்துறையில் இருக்கிற வல்லுநர்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்குது. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம். கடந்த வாரங்கள் ஆரம்பித்தது இன்னும் எத்தனை வாரம் போக போகுதுன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. குழந்தைகளும் ஆர்வமாக இருக்கிறாங்க, நிறைய கேள்விகளும் அவங்களும் முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க. ஏன் இதெல்லாம் நடக்கணும்? ஏன் குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய இந்த மாதிரிலாம் போட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க கரெக்டாக இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தானே பெருசாக நல்ல பிள்ளைங்களா வருவாங்க. உங்கள் அளவில் எதை ரொம்ப மோசமான குற்றம்னு நீ நினைக்கிறீங்க உங்கள் இதில் செய்கிறதுல? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது. வெரி குட். தெஃப்ட்டு, ஸ்கூல் டு ஸ்கூல் அந்த மாதிரி கேங் ஃபார்ம் பண்ணி சண்டை போட்டுக்கிறது, அது சரியா தப்பா? தப்பு. அந்த டிசிஷன் எடுக்கிற பொறுப்பை இந்த போர்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். கடந்த வாரங்களில் என்னென்ன பேசணுன்றதுல அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கணும். இவ்வளோ பேசியிருக்கோம், நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கோம். எனக்கே இப்போ நிறைய கேள்வி வருது. என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கே இவங்களோடது இவங்க வருவாங்க. டூ வீலரில் இந்த பெரிய பட்டாக்கத்தி வச்சுட்டு ஆயுன்னு சத்தம் போட்டு போனதில் அரெஸ்ட் ஆனாங்க. அப்போ அவங்களோடது பெயிலுக்கு நான் போயிருந்தப்போ அவனுக்கு டிராஃபிக் இன்சார்ஜும் கொடுத்துருந்தாங்க. ஜிஹெச்சில் 15 days ஒர்க் பண்ணுறோம் ஆர்டர்ஸ் போட்டிருந்தோம் நாங்கள். ஸோ அப்போ அவங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகி வரவங்கள பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, நம்ம செய்கிற இந்த சின்ன சின்ன தவறுனால எப்படி ஒருத்தர் பாதிக்கிறாங்கங்கிறது தெரியும் போது அவங்க திருந்துறதுக்கான, ஏன்னா அந்த ஆக்ட் இட் இஸ் நாட் டு பனிஷ் சில்ட்ரன், இட் இஸ் அ ரெஃபர்மேட்டிவ் ஆக்ட். ஸோ நீங்கள் திருந்தி இருக்கணும், மறுபடியும் இது ரிப்பீட் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு குழந்தைங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, பெரியவங்க கோர்ட்டுக்கு நீங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பிரேக் பாயிண்ட் அது. உங்களுடைய 2 பேருடைய பார்வையில், உங்களுடைய அனுபவங்களில், ரீசெண்ட் டைம்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சதாக இருக்கலாம், படித்த சட்டங்கள்லேருந்து இந்த ஜுவினல் இந்த சார்ந்து இந்த குழந்தைகள் செய்கிற இந்த தவறுகளுக்கு இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடைமுறையில் இருக்குது? இப்போ இருக்கிற சொசைட்டியில், இப்போ கரண்ட் ஜெனரேஷனில் குழந்தைங்க எப்படி இதில் நீங்கள் ட்ராப் ஆறீங்கன்னு தெரியுமா? ட்ராப்னா என்னன்னு தெரியுமா? இந்த குழியில எப்படி நீங்கள் விழுறீங்க, பொறியில சிக்கி கொள்றது, எப்படி நீங்கள் மாட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னால. ஓகே. சோஷியல் மீடியா. எக்ஸாக்ட்லி. சூப்பர். சோஷியல் மீடியா. ஓகேவா? இங்கே யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க, தப்பு இல்லை. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஸ்னாப் சாட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, அது நல்லா இருக்குது. ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஸ்னாப் சாட்டில். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சேட் பண்ணலாமா? யாருன்னே தெரியாது உங்களுக்கு. அவங்கள நீங்கள் நேரில் கூட ஒரு டைம் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, சேட் பண்ணுறீங்களா? ஓகேவா? இது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா? நீங்கள் என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, யார்கிட்டனாலும் பேசிக்கலாம், கரெக்டாக? என்னன்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் சரி வாங்க வெளியே மீட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இதில் என்ன ட்ராபேக்னா, உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இதை பண்ணாத, வெளியே போகாத, கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சரியா? வெளிநபருங்க யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி, நான் சொல்கிறது ஸ்ட்ரேஞ்சர், உங்களை அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்டதை வாங்கி கொடுப்பாங்க. இல்லை, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சே, நம்ம வீட்டில் கூட இதை மாதிரி யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, கரெக்டாக? அதுவே டேஞ்சர் தான். ஏன்னா அடல்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ஃபேமிலி, உங்கள் கசின்ஸ், இதை தவிர யாராவது வெளிநபருங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸாக இருப்பாங்க. குழந்தைங்களை அப்ரோச் பண்ணுறதே உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தான். உங்களைய தப்பான வழிகளுக்கு பயன்படுத்த மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல விஷயத்துக்கு எதுக்காக உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசணும்?
அடல்ட்ஸ் இருக்காங்க, பெரியவங்க, அவங்க கிட்ட பேசிக்கலாம்ல. குழந்தைங்களை எதுக்கு டார்கெட் பண்றாங்க? இல்ல அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது இவங்கெல்லாம் குழந்தைங்கன்னு. ஆனா இவங்களுக்கு exactly. தெரியல நாம ஆமா. குழந்தைங்கன்னு. சார் அதுவே உங்களைய 18+ தான் நீங்க தப்பான சோஷியல் மீடியா விஷயத்துக்கு அக்கௌண்ட்டே வைக்க முடியும். அதுவே ஒரு பயன்படுறதுக்கு offense தான். மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணியே எவ்வளோ குற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனா நிறைய குற்றங்கள் நடக்குது, சரியா? அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டில் வந்து நீங்க கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அங்க போகாத இதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நேச்சுரல், எல்லார் வீட்லயும் அப்படிதான். ஆனா நீங்க அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு இமோஷனல், நீங்க ரொம்ப இமோஷன் ஆகி நீங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில நடக்கிறது, உங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஷேர் பண்றீங்களா, அங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாத, எப்பவுமே நான் என்ன சொல்றதுன்னா, ஸ்ட்ரேஞ்சர் தெரியாத நபர்னாலே என்ன டேஞ்சர் தான், உங்கள் லைஃபுக்கு அது ரொம்ப டேஞ்சர். எங்கேயாவது வெளியே போகிறாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இமீடியட், இப்போ ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்க உங்க யாரோ தெரியாதவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை உங்ககிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணக்கூடாது. இனி வேற என்ன பண்ணலாம்? பிளாக் பண்ணலாம். எஸ், வெரி குட். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். பிளாக் பண்ணிடணும். கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி, இல்லை நான் இதை மாதிரிலாம் கிடையாது, ஏன் இதை மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அது உங்களோட வேலை கிடையாது. அவங்கள எதுக்கு நம்ம திருத்தணும்? நம்ம பிளாக் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிடணும். ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா அது மாதிரி யார் நம்மக்கிட்ட பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா சோஷியல் மீடியாவே ஒரு ஃபேக்கு தான், அதில் இருக்கிற ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. அதை மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கும் இருக்கணும், அதை மாதிரியே நம்மளும் ட்ரெஸ் பண்ணிக்கணும், அது மாதிரி இடத்துக்கு நம்ம போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பியர் ப்ரெஷர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த புல்லிங் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ என்னன்னா உங்கள் ஸ்கூலில் எல்லாரும் இதை மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், நீங்கள் அதை மாதிரி அக்கௌண்ட் ஆப் வச்சு அதை யூஸ் பண்ணாதான் நீங்கள் மிங்கிள் ஆக முடியும். இல்லாட்டி உங்களை தள்ளி வச்சுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. அவங்க கூட என்ன அவங்களாம் இப்போ தனியாக பேசிப்பாங்க, நம்மளை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இதுக்காகவே நம்ம சரி இதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், இதுக்காகவே நம்மளும் பழகிக்கலாம். அதை மாதிரி இதுதான் உங்களோட அடலசன்ட் ஏஜில் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க அது பண்ணுறதை நீங்களும் பண்ணணும் அப்படின்றதும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். பட் அது வந்து தப்பு. யாராவது ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட்ஸ், நான் உங்கள் ஸ்கூலில் சொல்ல, வெளியே எந்த ஒரு கான்டாக்ட் இருந்தாலும் அது போகக்கூடாது. முக்கியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறீங்க, கெஃபே போகிறீங்க, கரெக்டாக ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் போகிறீங்க, இப்போ எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, வீட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, வெளியே போயிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது வெளியே போகிற இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க, நம்ம உங்கள் சர்க்கிளுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்க அங்கேயும் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பப்ளிக் பிளேஸ். உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுல நான் அப்படி யோசிக்கிறேன். நீங்கள் எல்லாமே வந்து இப்படி போனால் ஸ்ட்ரேஞ்சரோட போனால் டேஞ்சர்ன்றீங்க, ஆமாம், பிரச்சனை ஆகிடும், பிரச்சனை என்ன ஆகும், அந்த என்ன பிரச்சனை நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் நீங்கள் ஏதாவது கேஸ் நீங்கள் வந்திருக்கலாம், உங்களுக்கு ஆமா. வந்திருக்கலாம். ஸோ தட் அது அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையான்றது தெரியாமல் போயிடும். எனக்கு தெரியுது, இப்போ இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து கான்வர்சேஷன் வைக்கக்கூடாதுன்னு தெரியுது, வச்சாச்சு, என்ன ஆகும், அப்படி ஏதாவது வந்திருக்கா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 15 இயர்ஸ் பையன், சரியா, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எல்லாம் 20-21 இயர்ஸ், ஓகேவா? எல்லாரும் காலேஜ் முடிச்சு வேலை எல்லாம் இருக்காங்க. இந்த குட்டி பையனை அந்த குட்டி பையனுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, ஓகேவா? இவன் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியூர். அந்த குட்டி பையனோட ஃபோனை எடுத்து ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க, ஒரு பையனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஃபோன்லேருந்து அனுப்புகிறாங்க ஒரு இன்னொருத்தவங்களுக்கு, தேர்ட் பர்சனுக்கு. இந்த லொக்கேஷன் பார்த்தா அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த 21 இயர்ஸ்ன்னு சொல்கிறல்ல, 2-3 பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனோட செயின் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ போலீஸ் யாரை பிடிக்கும்? யார் வந்து எந்த ஃபோன்ல இருந்து போச்சு? அந்த பையனை தான் பிடிக்கும். அந்த பையனை தான் இப்போ ஜேஜேபி போர்டில் வந்து நிறுத்துறாங்க. அவன் சொல்கிற, அக்கா எனக்கு இவங்களாம் யாருன்னே தெரியாது, என் ஃபோன்லேருந்து என்ன ஃப்ரெண்ட்ஸு நல்லா பேசுவாங்க பழகுவாங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அதனால நான் அவங்க கூட பழகுவேன், அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க அடல்ட் பிரிசன் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த பையனோட லைஃப் போயிருச்சா, எஜுகேஷன் போயிருச்சா? அப்புறம் இதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழந்தைங்கள டார்கெட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னு சொல்லுங்கள்? குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இந்த டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு. ஈஸியாக அடிக்ட் ஆயிடுவாங்க.
கரெக்ட், எக்ஸாக்ட்லி, அதுதான். வெரி குட், நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் என்னென்னா அடல்ட்ஸோட குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரம் அடிக்ட் ஆவாங்க. அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, செகண்ட் டைம் போய் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க, பணம் கொண்டு வான்வாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவான், போய் திருட ஆரம்பிப்பான். அந்த ட்ரக் எப்படியாவது வேணும், எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிக்ஷனுக்கு அவன் தப்பான வழிகளில் போயிடுவான். இதுக்கு எல்லாம் மெயின் இப்போ இருக்கிற சொசைட்டியில் என்னன்னா டைரெக்டாக இல்லை, எல்லாம் அந்த ஆன்லைன் தான். ஆன்லைனில் குழந்தைங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் எப்பவுமே. இப்போ ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, இல்லை ஏதோன்னு இருந்து இமீடியட்டாக பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது. குட். இப்போ மேடம் வந்து அழகாக சொன்னாங்க, ஆஸ் எ சில்ட்ரன், ஒரு குழந்தைகளா நீங்கள் என்னென்ன விதமான குற்றங்களில் உங்களுக்கே தெரியாமல் அதில் மாட்டிக்கிறீங்க. அழகாக அந்த வார்த்தை, ஏன் குழந்தைங்களை மையப்படுத்தி அந்த போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதுனா, குழந்தைகள் இயல்பாகவே என்ன ஆகும், ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் பேசியிருக்கிறோம், புதுசாக ட்ரை பண்ண நினச்சிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. இது என்ன புதுசாக இருக்குது, அது என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. டாக்டர், இந்த குழந்தைகள் வயதுக்குரிய அந்த 18 வயசுக்குள்ளே இருக்க அந்த குழந்தைங்க இதை தான் தப்பே, இதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி போகிற அந்த மனப்பாங்கு இருக்குல்ல, அந்த மனப்போக்கு, அது என்ன காரணம், என்ன அந்த உளவியல் சார்ந்து என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப நல்லா எல்லாமே அவங்க கேஸஸ் சொன்னாங்க. குழந்தை அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி 18 வயசுன்னு தான் சட்டம் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ங்கிறது தான் சைல்டு அப்படிங்கிறாங்க. பட் சைக்கலாஜிக்கலி டெவலப்மெண்டலி பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்கிற பாயிண்ட், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ 25 வயசு வரைக்குமே நிறைய ரிஸ்க் எடுக்கிற சான்ஸ் இருக்குது, நிறைய தப்பு பண்ணுற சான்சஸ் ரொம்ப அதிகம் குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு. ஸ்பெஷலி அப் டு 20 ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து இந்த எடோலசன்ட் ஸ்டேஜுக்கு இட்ஸ் வெரி காமன். 1. 2வது பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்க இதில் மாட்டுறது இல்லையே, ரைட்? நீங்களும் கேசஸ் பார்க்குறதுல 100ல் 1 மாட்டுறாங்க, 100ல் 2 மாட்டுறாங்க. ஏன் அந்த 2-3 தான் மாட்டுறாங்க, பாக்கி அவங்க மாட்டலை? இதுக்கு 2 விதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது, there is a problem called ADHD. ADHDனா என்ன? Attention Deficit Hyperactive Disorder. அப்படின்னா என்ன, குழந்தைக்கு அந்த அட்டென்ஷன், ஒரு விஷயத்துல கவனம்ங்கிறது கம்மியா இருக்குது. 2வது குழந்தை இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா குதிச்சுட்டே இருக்கும். சின்ன வயசுல குதிக்கோ, பெரிய வயசுல அடிக்கோ, இன்னும் கொஞ்சம் ஆனா திட்டோ, அதுக்கப்புறம் ராப் பண்ண ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி. ஸோ இந்த ADHD 2 டைப் இருக்கு. ஒன்று இன்அட்டென்ஷன், இன்னொன்று இம்பல்சிவிட்டி. இன்அட்டென்ஷன் சொல்றது கவனிக்கிறது இல்லை, அப்போ படிப்புல ப்ராப்ளம் வந்துடும், ரீடிங் ரைட்டிங்ல டிஃபிகல்ட்டி சொல்லுவாங்க. பட் இம்பல்சிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, குழந்தைங்க மொல்லமா திட்டுவாங்க, டோர் பேங் பண்ணுவாங்க, கை, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சொன்னாங்க, கையை நான் வால்ல போய் இடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது மொல்லமா போய் அவங்க சொல்ற மாதிரி ரத்த காயம் உண்டாக்குறது, இந்த மாதிரி பெருசாயிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி பிரெயின் இருக்கிற கிட்ஸுக்கு, இம்பல்சிவிட்டி அதிகமாக இருக்கிற கிட்ஸுக்கு ஈஸியா அவங்க ட்ரை பண்ணலாம், புதுசா தானே இருக்கு, என்ன பெருசா பண்ணிட போறாங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி போய் பிரச்சனையில மாட்டுவாங்க. 1. இதே இந்த ADHD நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இது அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ODDன்னு சொல்லுவோம். ODDனா என்ன? ஆப்போசிஷனல் டெஃபியன்ட் டிசார்டர். அப்படின்னா என்ன, நான் இருக்கேன், அவங்க எங்க அம்மா, எங்க அப்பா, டீச்சர் யாரோ, நீ சொல்லு, என்ன சொல்லு, நான் அதுக்கு ஆப்போசிட்டை தான் நான் பண்ணுவேன். போக வேண்டாம்னு சொல்றியா, நான் போறேன். வண்டி எடுக்க வேண்டாம்னு சொல்ல, நான் எடுப்பேன். என்ன பண்ணிடுவேன், நீ பண்ணி சொன்னதுக்காக நான் பண்ணுவேன். அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ ADHDலேருந்து ODD அடுத்த ஸ்டேஜ். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு, சின்ன குழந்தை என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, 2 அடிப்பாங்க, கட்டி வைப்பாங்க, பிடிச்சிருவாங்க. இதே ஒரு 14 வயசு, நம்ம இவங்க ஹைட்ல எல்லாம் வந்தாங்கன்னா அம்மா அப்பானால பிடிச்சி வைக்க முடியுமா, உங்களை எல்லாம் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா, நீங்களும் 2 திருப்பி அடிச்சிட மாட்டீங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல போக ODD அப்படின்னு சொல்றது, அதுக்கு ஆப்போசிஷனல் டெஃபியன்ட் டிசார்டர். இப்போ அந்த ஸ்டேஜும் தாண்டி அடுத்ததுதான் இங்க போற கேசஸ், தட் இஸ் கால்ட் CD, காண்டக்ட் டிசார்டர். அங்கதான் குழந்தைங்க பண்ற தப்பு இங்க நமக்கு வருது. ஸோ சைக்கலாஜிக்கலி ஃபர்ஸ்ட் உங்க பிரெயின் இன்னும் ரெடி ஆகல. 2வது எல்லாருமே இது பண்றதுல என்ன, சில குழந்தைங்க இதுல வல்னரபிளா இருக்காங்க. 3வது பாத்தீங்கன்னா, அதை நம்ம கரெக்டா ஒரு பேரண்டோ ஒரு டீச்சரோ, இந்த குழந்தை டிஃப்ரெண்டா பண்ணுது, ஏன் திருப்பி கோவப்படுதுன்னு அங்கேயே நம்ம கரெக்ட் பண்ணி ஹெல்ப் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி கிரைம்ஸ் நம்ம கண்டிப்பா கம்மி பண்ண முடியும். சட்ட ரீதியா ஏதாவது இதுக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்காங்க சிஸ்டர்? நீங்கள் ஏன்னா இப்போ அதிகமாக நீங்கள் கோர்ட்லேயே இருக்கிறீங்க, இப்போ இவங்களாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம்
கேஸ்னா வராங்க, நீங்கள் அங்கே கொஞ்சம் நிறையா ஈடுபாடு கொண்டிருக்கீங்க. சொல்லுங்க. முதல்ல வந்து குற்றம்ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை ஒருத்தவங்க அடிச்சாங்க அப்படின்னா வலிக்கும். உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கு வலிக்கும். ஸோ அது தப்பு. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், இதெல்லாம் தப்பு, எதெல்லாம் தப்புன்னு பேசியிருக்கிறோம். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா, நம்மளை ஒருத்தவங்க அடிக்கிறதோ திட்டுறதோ நம்ம மனம் வருத்தப்படுற அளவுக்கு ஒருத்தவங்க நடத்துனாங்கன்னா அது தப்புனா, நீங்கள் மற்றவங்களுக்கு அதை செய்ய போறீங்கன்னா அதுவும் தப்பு தான். அதுதான் குற்றம். ஸோ அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கணும்னு தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அடுத்ததாக வந்து நான் எதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணணும்னு பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணும், நம்ம ஒரு ஹீரோயினியாக இருக்கணும், நம்ம ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ண பார்க்குறோம். ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எதை ட்ரை பண்ணணுங்கிறது இருக்குது. எல்லாத்துக்குமே ஏன் 18 வயசுக்கு மேலே தான் ஒரு விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா 18 வயசு அந்த டைம் வரும்போது தான் ஒரு பகுத்தறிவுங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஸோ இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. ஆனால் இந்த வயசில் இல்லையா அப்படின்னு இருக்குது. ஆனால் அதனோட அளவு, அதனோட தன்மை, அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது, அதிகமாக இல்லை. ஸோ 18 வயசு நீங்கள் கடக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஸோ இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் தப்பு, ஸோ இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னொருத்தவங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க வேணாமா, 21 வயசுக்கு அப்புறமும் 18 வயசுக்கு அப்புறமும் நான் கற்றுக்கக்கூடியது எதுவும் இல்லையா அப்படின்னா இல்லை. ஆனால் 18 வயசுக்கும் போது ஒரு அளவுக்கான மெச்சூரிட்டி உங்களுக்கு வரும். அந்த மெச்சூரிட்டி நீங்கள் கிடைக்கும் போது தான் மற்ற விஷயங்களை செய்ய முடியும், நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்திய அரசியல் சட்டத்தில் கூட நமக்கு நிறைய விதமான சட்டங்களும் வகுத்திருக்கிறாங்க. நிறைய சட்டங்கள் வந்து நமக்கு வந்து நாடாளுமன்றம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா குழந்தைகளை பாதுகாக்க. ஏன் அப்படின்னா குழந்தைகள் முதல்ல வந்து வல்னரபிள் குழந்தைங்க. நிறையா பேரே சொன்ன மாதிரியே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாது. குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுமா இப்போ பசிக்குதுன்னு சொல்ல தெரியுமா, சொல்ல தெரியாது. சேம் வே தான் உங்களுக்கு வந்து இந்த வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்போ எது என்ன வேணுங்கிறது சரியாக உங்களுக்கு தெரியாது. அந்த சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் கொடுக்கறதுக்கு தான் வந்து நாடாளுமன்றம் நம்மளுக்கு சட்டங்களை வச்சுருக்காங்க, சட்டத்திட்டங்கள் நமக்காக வந்து வகுத்து வச்சிருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்கள் உங்களை பாதுகாக்கவும் உங்களோட உரிமைகளையும் கடமைகளையும் பாதுகாக்கவும் தான் இருக்குது. என்னென்ன மாதிரி உரிமைகள் அந்த மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணது எந்தெந்த மாதிரி அப்படின்போது, நீங்கள் குழந்தையா பிறக்கும் போதே NTP அப்படிமா, அதாச்சும் நீங்கள் வந்து மெட்டர்னல் ப்ரெக்னென்சி டெஸ்ட் அப்படிம்பாங்க. குழந்தையா நீங்கள் இருக்கும்போது வயிற்றில் இருக்கும்போதே வந்து ஒரு குழந்தைய வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆணாவோ பெண்ணாவோ பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து பெண் குழந்தைகளே வேண்டாம், இப்போ கூட ஒரு சில கிராமங்களில் இருக்குது. ஆனால் வந்து பெண் குழந்தைகள் வேண்டாம், பெண் குழந்தைகள் இருந்து அதிகமாக வந்து செலவு செய்யணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பெண் குழந்தைகள் வேண்டாம், பெண் குழந்தைகள் வந்து நிறைய பேர் அழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாதுங்கிறது தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து கூடவே கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் ஒரு சட்டங்கள் நமக்கு வந்துச்சு. ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி சாகுற வரைக்கும் சட்டங்கள் வந்து நம்மள தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது, நமக்குள்ளவே சேர்ந்தே வந்துட்டே இருக்குது. பிறந்தப்போ உங்களுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் செத்தீங்க அப்படின்னா நமக்கு டெத் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் கண்டினியூஸாக சட்டங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நமக்கு தெரியுமோ வேணுமோ வேணாமோ அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை வந்து நல்ல விதத்தில் தெரிஞ்சுக்கணும். தம்பி சொன்ன மாதிரி கூட சொன்னா எப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகும். மேடம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க எதனால் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதிகமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட டெஸ்ட் பண்ணணும், நான் அந்த பெஸ்ட்டுங்கிறத காமிக்கணுங்கிறதுனால தான் அதை பண்ணுறோம். ஈஸியான பிரெயின். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வல்னரபிள். ஏன்னா அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு விஷயம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா இது கரெக்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோறும். சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், கேட்குறதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்ல பகுத்தறிவுங்கிறது வந்து லெஸ் இன் திஸ் பீரியட் ஆஃப் டைம், திஸ் ஏஜ் ஆஃப் டைம் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சமாக இருக்கும், அவ்வளோ தூரம் இருக்காது. ஸோ அந்த விஷயங்களை வந்து நமக்கு பெரியவங்களோ இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் இருக்கட்டும், மக்களவையில் இருக்கட்டும், ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களை சட்டத்திட்டங்களை உருவாக்கி இது பண்ணால் குழந்தைகளுக்கு நல்லது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வச்சிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கூட மேடம் கூட சொல்லியிருந்தாங்க எந்த வயசு வரைக்கும் பண்ணலாம், எந்த வயசு வரைக்கும் பண்ணக்கூடாது, எதெல்லாம் ஹசார்டஸ் ஒர்க் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா எதுக்கு, எல்லாமே டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் தான். ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் தான் ஆல் தீஸ் ஒர்க்ஸ் ஆர் தேர் டூயிங். ஸோ இதுதான் வந்து சட்டத்திட்டங்கள் நமக்கு வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க மற்றவங்களை வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே மதிக்கணும், மன்னிக்கணும், ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் இருந்தால் அப்படின்னா நாம் இன்னொருத்தவங்கன்னு காமிக்க போகிறோம், நாமளாவே இருந்துட்டு போயிடுவோம் இல்லையா. அந்த ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கும்போது நம்மளோட குடும்பம் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து அதுலேயே வாழ்ந்துருங்கன்னு சொல்லலை, பெட்டராக படிங்க, நல்லா வாங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் மென்மேலும் வந்து கொண்டுட்டு வாங்க, அது பெருசாக்குங்க. ஸோ அந்த விஷயத்தை பண்ணி என்கிட்ட இல்லை அதனால நான் திருட போனேன், எனக்கு இது ஒரு விஷயம் கிடைக்கல அதனால இதை பண்ணேன், அந்த மாதிரியான காரணங்கள் சொல்லிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ காரணங்கள் வந்து அதிகமாக நம்ம சொல்ல குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா நம்மளை ஏற்றுக்கணும், நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக வர முடியும், நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை வச்சு நமக்கு பெற்றோர்கள் கொடுக்குற வாய்ப்புகளை ஏற்படுத்தி நம்ம எப்படி பெஸ்ட்டாக வர முடியும், நான் என்ன சொசைட்டி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது கொடுக்கணும், அதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர், நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே இப்போ
ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கங்க. ஏன் உங்களுக்கு நான் தம்பி ஆரம்பம் சொன்னால, ஏன் சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏன் குழந்தைங்களுக்கு அதை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படி சொன்னா அப்படி. நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அவ்வளோ, அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அழகாக வெல் பிளான்டு, ரொம்ப பக்காவாக ஒவ்வொரு வயது நிலையில் இருக்கிற மனிதர்களையும் பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஒரு சட்ட வடிவை வந்து கொண்டு வந்திருக்கு. அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக குழந்தைகளுக்கான இந்த சட்டங்களை வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இருந்தே. மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான சட்டங்கள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து குழந்தைங்களுக்காக நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து போட்டிருக்கு. அதில் தான் வந்து பார்த்தோம் இந்த ஜுவினல் ஜஸ்டிஸ். அது இன்னொன்று நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க, நீங்கள்லாம் இன்றைக்கு பள்ளியில் உட்கார்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் தெரியுமா? ரைட் டு எஜுகேஷன். கட்டாய Free and compulsory education. என்ன சட்டம் அது தெரியுமா? அது ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி உரிமை சட்டம். ரைட் அண்ட் கம்பல்ஷன். நீ விரும்பலாம் கூட உன்னை இழுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? படிக்க வச்சுருவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. எம்இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எம்இஸ் சொல்லுவாங்க, என்ரோல்மெண்ட்டு போர்ட்டல். அது அந்த போர்ட்டலில் ஒரு குழந்தை, உதாரணம் சொல்கிறேனே, ஒரு 4 நாட்களுக்கு மேலாக அது விடுப்பில் லீவில் இருந்தாங்கன்னா அது என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் போய் உட்காந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே ஒரு கொஸ்டின் ஸ்கூலுக்கு வரும். என்ன ஸ்கூலுக்கு? ஏன் இந்த குழந்தை எத்தனை நாள் பள்ளிக்கு வரலை? வாட் இஸ் அ ரீசன்? ஃபைண்ட் அவுட் பண்ணு. உடனே அந்த வகுப்பு ஆசிரியரோ இல்லை தலைமை ஆசிரியரோ என்ன பண்ணி ஆகணும் அவங்கள, ஏன் இந்த பையன் வரல? இப்போ பாரு, இது கட்டாயம், பயங்கர கம்பல்ஷன். இது நீ படித்து தான் ஆகணும். 14 வயசு வரைக்கும் நீ இலவசமாக படிப்பதற்கு இந்த அரசு எல்லா ஏற்பாடும் செய்யணும். அது எப்படி ஏற்பாடு செய்யணும்? கொண்டு வந்து உள்ள எல்லாம் வந்துட்டாங்கப்பா பள்ளிக்கூடத்துலலாம் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டோமான்னு மட்டுமே கிடையாது. நீ தொடர்ச்சியாக அந்த 14 ஆண்டுகளையும் ஒழுங்காக படித்து முடிக்கிறியான்றதை த்ரோட் மானிட்டரிங் அவன் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருவாங்க. உன்னை விடவே மாட்டாங்க. இப்போ அப்படி மாதிரி அவனுக்கு செட்டப் இன்னைக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அதே போல் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம், அதாவது உங்களுடைய நீங்கள் வந்து நல்ல ஒரு சூழல் இருக்கணுன்றதை கூட நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இல்லைங்க மேடம்? என்னோட சூழ்நிலை சரியில்லை, எனக்கான தோதான ஒரு வாழ்விடம் இல்லை, இந்த இடம் வந்து எனக்கு நான் வாழ்கிறதுக்கு சரியில்லைன்னா நீ ஃபைல் பண்ணலாம். எனக்கு ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்படியான நிறைய இது கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறார் அந்த தொழிலாளர், இளம் சிறார் தொழிலாளர், அந்த சார்ந்த விஷயம். 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைங்களுக்குமே என்ன இருக்கக்கூடாது, எங்கேயுமே லேபராக இருக்கவே கூடாது. இருந்தால் அதை யார் கொண்டு வந்து உட்கார வச்சோன்னா அவனை தூக்கிடுவாங்க. ஏன்? அந்த பையன் படிக்கணும். இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் இந்த சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் நல்வழிப்பட்டு ஆகணும். அவங்க வந்தே ஆகணும், படித்து தான் ஆகணுன்றதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் மேடம் சொல்கிற அந்த ஜேஜே ஆக்ட், அந்த ஜூனியல் ஜஸ்டிஸ், அந்த இதில் கூட பாருங்கள். இன்னும் இப்போ எங்கள் பள்ளி வந்து ஒரு போர்டட் ஸ்கூல் கூட, அது ஜேஜே ஆக்டில் இருக்கிற போர்டிங் அது. ஸோ அந்த ஜேஜே ஆக்டில் அந்த குழந்தைங்களை வந்து இங்கே கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமில், உங்களுக்கெல்லாம் தெரியாது, நம்ம கூடயே வந்து தவறுன்னு என்ன தெரியாமல் செய்த தவறுக்காக போயிட்டு அப்புறம் அவங்க எல்லாம் கவுன்சிலிங் பண்ணி நம்ம கூடயே நம்ம கிளாஸில் உட்காந்துருப்பாங்க அந்த குழந்தைங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து போர்டிங்கில் இருப்பாங்க, ஒரு நார்மல் ஸ்ட்ரீம்லேயே இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து நம்ம கூட படித்து நம்மையை பார்த்து அவங்க மனசை மாறி, ஓ நம்ம நல்லா இருக்குண்டான்னு நினச்சி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம சட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஏன்னா இவ்வளோ உங்கள் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிற இந்த சட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேச போகிறோம். அன்பான நேயர்களே, அறம் செய் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சட்டங்களும் அவருடைய உரிமைகளும் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். நிறைய கருத்துக்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளும் ஆர்வமாய் கவனிக்கிறாங்க, கேள்விகள் எழுப்புறாங்க. அதற்கு தகுந்த பதில்களை சரியான நேரத்தில், சரியான விதத்தில், புரிகிற விதத்தில் நம்ம வல்லுநர்களும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதோடு நம்ம டாக்டரும் அவர்கள் சார்ந்து, அந்த மனநலம் சார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம்.
அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. ஒரு சின்ன வேண்டுகோளோட இந்த நிகழ்ச்சியை இந்த வாரத்தில் நான் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய நிறைய செய்திகளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பகிர்ந்துக்குங்க. ஒருவேளை மாதா தொலைக்காட்சியில் அவங்க பார்க்கலனா கூட நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டரினுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் நிறைய தலைப்புகள் இருக்குது, அதில் எது வேணால் நீங்கள் நமக்கு தேவையானதை நீங்கள் அழகாக அதை பார்க்கலாம், நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம் வரும் வாரங்களில். அதுவரை நீங்கள் காத்திருங்க. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.